ஹல்லேலூயா. உன் கண்களை மூடி நாம் சிறு ஜெபம் செய்வோம். அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க சிலுவை பாடுகள் போது பேசின 6வது வார்த்தை நாங்கள் தியானிக்க போறோம். அப்பா தகப்பனே, நான் நல்ல நீரே பேச போறீர். அதற்கான தகப்பனை தகுதியை எனக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனை, இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கும்படியாய், நாங்கள் அறியும்படியாய், நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 6வது வார்த்தை ஆண்டவர் பேசின 6வது வார்த்தை பார்த்தீங்கன்னா பரிபூரணம். பரிபூரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்றது, 100% எந்த குறையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறது தான் பரிபூரணம். அதை நம்ம பார்த்தா செய்ய முடியுமா? ஆனால் ஆண்டவர் இயேசுவால முடியும். அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை. ஆமென். அல்லேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார், ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை நமக்கு என்ன உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தது. முடிந்ததுன்னா என்ன முடிஞ்சிச்சு? நம்ம வாழ்ந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா? ஆண்டவர் வாழ்ந்து முடிச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது நமக்கான ஆரம்பத்தை அவர் வச்சுட்டு போயிருக்கிறார். அதுதான் இந்த வார்த்தையில சொல்லுது. என்ன ஆரம்பத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்ன முடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? சிலுவை பாடுகள்ல அவ்வளோ வேதனையில கூட முடிந்தது என்று ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிச்சாருன்னா ஆண்டவருடைய பிதாவானவர்கிட்ட ஆண்டவர் நான் முடிச்சிட்டேன், என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன முடிச்சிட்டாரு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழியத்தை நல்லா பர்ஃபெக்டா 100% எந்த குறையும் இல்லாம பரிபூரணமா முடிச்சாரு. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. எந்த ஒரு சின்ன குறை கூட அவர்கிட்ட நம்ம சொல்லவே முடியாது. ஜாதி, வேதம், மதம் எல்லா காட்டிலும் எல்லாருமே அக்கறையா அன்பா எந்த ஒரு குறையும் சொல்லாம ஆண்டவர் நேசிச்சார்னா நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எல்லாரையும் நேசிச்சார், பாகுபாடு இல்லாத. அண்ணன், தம்பி, சித்தப்பா, சித்தி, நம்ம அப்படி இருக்கிறது இல்லையா? நம்ம எப்பவுமே நம்ம பிள்ளைங்க, நம்ம சொந்தக்காரர் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் ஆனா அப்படி இல்லை. பரிபூரணமா எல்லாரையும் ஒரே ஒரு என்ன சொல்றது, நமக்கு புரியுற மாதிரினா ஒரே தரசுல சமமா வச்சு நடத்தினாரு. ஆண்டவர் ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. அது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை எதை உணர்த்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறையோடு இராதபடியே எப்பொழுதும் பரிபூரணமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் நாம் அதை ஒழுங்காக செய்ய வேண்டும். இல்லாவிட்டா உலகம் நம்மை தூஷிக்கும், தேவனுடைய நாமத்தையும் அதை தூஷிக்குமா. ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம சரியா பண்ணணுமா. ஆண்டவர் ஏசப்பா எப்படி பண்ணாரு ஊழியத்தை? எவ்வளோ அசிங்க அவமானங்கள் பட்டாலும் ஊழிய பாதையிலிருந்து அவர் விலகவே இல்லை. கடைசி சாகிற வரைக்கும் கூட அவர் ஊழியத்திலிருந்து விலகவே இல்லை. பரிசுத்தமாய் மகா பரிசுத்தராய் இருந்து அந்த ஊழியத்தை செய்து முடிச்சாரு நமக்காக, நம்ம பாவங்களுக்காக. அதுக்காக இந்த உலகத்தை படைச்ச தெய்வம் ஏசப்பா. அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனாலும் நம்ம எல்லாரையும் மன்னிச்சு ஊழியத்தை செய்து அவர் முடிச்சாரு. பார்த்தீங்கன்னா ஊழிய பாதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்ம முதலாவதாக அவர் இயேசு முதலாவதாக என்ன பண்ணார் தெரியுமா? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். கீழ்ப்படிந்தவர் இதில் பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ஃபுல்லா பிரசங்கம் பண்ணலாம். கீழ்ப்படிதலை பத்தி ஆண்டவர் ஏசப்பா கீழ்ப்படிதலை அவரு முதலிடமா வச்சிருந்தாரு. நாம கீழ்ப்படுகிறோமா? நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி நான் என்ன எடுத்துக்கிறேன் நான், ஏன்னா நீங்க எல்லாம் கோச்சுப்பீங்க, இவங்க இப்படி சொல்றாங்கன்னு. நான் கீழ்ப்படுகிறேன்னா பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைங்க. நான் இந்த இடத்துல இருந்து பொய் சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம ஊழிய பாதையில, அதாவது ஊழியத்துல பரிபூரணமா நம்ம செய்யணும். அதுக்கு முதலாவது கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. காரணம் சொல்லலாமா? இப்போ நம்ம சபையில பாஸ்டர் நமக்கு
9 மணிக்கெல்லாம் சபை இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்றாரு. நான் வரேன்னா பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, இது வரைக்கும் நான் வந்ததில்லை. 9, 10, 9:15, 9:30. ஆனால் 9:30 தாண்டி நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. நான் அதுக்குள்ளே வந்துடுவேன். ஆனால் இதுவும் ஒரு என்ன சொல்கிறது, கீழ்ப்படியாமல் போகிறது தான். பாஸ்டர் சொல்கிறாரு, அடிக்கடி எழுந்து வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா நானும் எழுந்து தண்ணி குடிக்க போவேன், ரெஸ்ட் ரூம் போவேன். அந்த மாதிரி நானும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். ஏன்னா நான் எல்லாரையும் சொல்ல முடியாது, நான் என்னதான் நான் சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லையா, நம்ம 8:30 மணிக்கு கம்பெனிக்கு போனோம்னா 8:25, 8:30 நம்ம போயிடணும். 8:35 எங்க நாங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 8:31 போனால் கூட அது லேட்டு தான். அந்த மாதிரி ஒரு 4 நாள் வரலாம். அதுக்கு மேலே வந்தால் பர்மிஷன் அப்ளை பண்ணணும். அப்படி பர்மிஷன் இல்லைன்னா லீவு அப்ளை பண்ணணும். அப்படிதான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதனால என்ன பண்ணுவேன்னா, நான் பயந்துக்கு ஓடுவேன். நாங்கள் நல்லா சொல்லிக்கணும், நம்ம யாரையும் சொல்ல மாட்டேன், குற்றப்படுத்த நமக்கு அதிகாரம் கிடையாது யாருக்குமே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டுக்காரர் சீக்கிரமா ஓட்டு வண்டியை சீக்கிரம் போ 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 போன்னு சொல்லி 8:30 நான் பர்ஃபெக்டாக போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா மனுஷுக்கு பயந்து நான் போகிறேன். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மனுஷங்களை பார்க்கணும், ஆண்டவர் நம்ம பெரிய காரியங்கள் நமக்கு செய்கிறாரு, எவ்வளோ காரியங்கள் நமக்கு செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஏசப்பா 33 வயசுல எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாரு, 33 வயசுல. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நாளையோட எனக்கு 49 முடிஞ்சு 50 வயசு தொடங்குது. ஏன்னா எனக்கு நான் சொல்லிக்கணும், அதனால நான் சொல்கிறேன். 50 வயசுல பார்த்தீங்கன்னா இப்போ நாலுலேருந்து எனக்கு 50 ஸ்டார்ட். ஆனால் இந்த வயசுல பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் நான் சரியா இருக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், இல்லவே இல்லை. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பேசுறாரு. அந்த 33 வயசுல எல்லாத்தையும் சரியா செய்து முடித்த இந்த உலகத்துல ஒரு ஜீவன் இருக்கிறாருன்னா அது நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நம்ம படிக்கலாம். ஒருத்தர் படிங்க. நான் படிக்கட்டுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே போதுமா? 7-8 மட்டும்தான். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவர் எவ்வளோ போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வலி, வேதனை எல்லாமே அனுபவிச்சார் அவருடைய ஊழிய பாதையில. ஆனாலும் அதை எப்படி சொல்றாரு தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த வசன பிரகாரம் நம்ம எல்லாம் யாருன்னா தைரியமா நம்மளால சொல்ல முடியுமா? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பார்த்தீங்கன்னா யாராலுமே நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. நான் யாரும் சொல்ல மாட்டேன், என்னதான் சொல்லுவேன். ஏன்னா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய காரியத்துல நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்கணும். பிதாவின் இடத்துல எல்லாம் முடிந்தது அவரு சொன்ன மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியத்துல ஒருத்தருக்கும் எனக்கு ஒரு தரிசனம் வச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தர் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவரை ஏத்துக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டானாலே நமக்கு எல்லாருக்கும் தலைமையில ஒரு தரிசனம் வச்சிருவார் ஆண்டவர். நிச்சயமா அது எல்லாரும் நம்ம உணரலாம். ஆண்டவர் கிட்ட கேட்டா அது நிச்சயம் கிடைக்கும். அந்த தரிசனத்தை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கணும். ஆண்டவரை எனக்கான ஊழியத்தை கொடுங்க, எனக்கான தரிசனத்தை எனக்கு மேல வைங்க. அது என்ன தரிசனம் எனக்கு உணர்த்துங்க. நான் ஊழிய பாதையில ஓடணும், உங்களுக்காக நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்டா நிச்சயமா நம்ம உணர்த்தப்படுவோம், நமக்கு செய்வார் ஆண்டவர். அப்புறம் பாத்தீங்கன்னா யோவான் 17:4 பாத்தீங்கன்னா அதை ஒருத்தர் வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பூமியில எல்லாவற்றையும் ஆண்டவர் பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சுட்டாருங்க.
ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாமே பரிசுத்தமாய் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்காக ஆண்டவரை பிதாவானவர் செஞ்சு சொன்ன காரியத்தை ஏசப்பா செஞ்சு முடிச்சிட்டாரு சிலுவை பாடுறதுல. ஆனா நம்ம அவருக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா ஆலயத்துக்கு நம்ம வரணும். ஆண்டவர் பாஸ்டர் சொல்ற மாதிரி 9:50 நம்ம இங்க வந்துடலாம். ஆண்டவர் சொல்றாரு 20-30 நடுவில் நான் வருவேன் என்று சொன்னார் இல்லையா? நம்ம 2 பேர் வந்துட்டாலும் ஆண்டவர் இங்க வந்துருவார், நிச்சயமா வருவார். நம்ம அவர்கிட்ட குறைகளை சொல்லி அழுது வேதனையோடு அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண நிச்சயமா நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். கேட்க வல்லவர். நம்ம தான் கேட்க மாட்டேன்றோம். நான் கேட்க மாட்டேன்றேன். நான் இனிமேல் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு முடிவு பண்ணணும். ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும்னா முதல்ல நம்ம சபைக்கு ஒழுங்கா சரியா வரணும். வாரந்தோறும் என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, விருந்தாடி வந்தா கூட சரி உட்காந்துருங்க, நான் சமைச்சு போறேன், கூலிஸ் கொடுத்துட்டு வந்துருங்க, சாப்பிடணும், நம்ம முடிச்சுட்டு ஆண்டுடைய வார்த்தை கேட்டு நம்ம போகலாம். அதனால அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. நம்ம கிறிஸ்தவம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம சொல்லிட்டு வரலாம். ரெண்டாவது முதல்ல கீழ்ப்படியணும். பாஸ்டர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி ஊழியக்காரர். இப்போ ஏசப்பாக்கு ஆவியானவர் என்ன சொன்னாரோ செஞ்சு முடிச்சார் இல்லையா? இப்ப நமக்கு ஆவியானவர் யாரு? நம்ம வழி நடத்துறது யாரு? நம்ம பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம கீழ்ப்படியணும். சர்ச்சுக்கு 9 மணிக்கு சொல்ல வந்துடணும். செவ்வாய்க்கிழமையான சகோதரிகள் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதை நம்ம வரணும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்கா செய்யவே இல்லை. நான் ஒழுங்கா செய்யல. செவ்வாய்க்கிழமையானா நடத்துங்க. ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, நடத்துங்க. ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2 பேர் 3 பேர் வருவாங்கன்னு சொல்றாரு. ஆனா அது நம்ம கேட்கறதே இல்லை. நான் கேட்கறது இல்லை. நான் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நிச்சயமா ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பாரு. அப்ப அந்த ஜபம் தொடர்ச்சியா நடக்கும். இனி அப்படி இல்லாதபடிக்கு நம்ம பாஸ் சொல்லியிருக்கிறத செவ்வாய்க்கிழமையான சகோதரி மீட்டிங் இருக்குதுன்னு அதை நம்ம நடத்துவோம். ஆண்டவர் ஊழியத்துல கடந்து செல்லுவோம். ஒரு ஆளை அறுவடை செய்யணும். நம்ம விசுவாசி நம்ம மட்டும் இருந்துட்டு உட்காந்துட்டு போகக்கூடாது. அது இல்லைங்க ஊழியம். நம்முடைய சத்தியத்தை நம்ம அறிஞ்ச மாதிரி மற்றவங்க அறிஞ்சிக்கணும். அதுக்காக நம்ம சொல்லணும். அவங்களுக்கு சத்தியத்தை நம்ம புரியுற மாதிரி. இப்போ நான் எப்படி இந்த வசனம் இப்போ நான் உங்கள்கிட்ட எப்படி பேசுறேன் அந்த மாதிரி ஒருத்தர் புரியாத மாதிரி யாரும் பேசாதீங்க. புரியுற மாதிரி ஆண்டவருடைய சத்தியத்தை வேலை செய்கிற இடத்துல எங்கேயாவது ஆண்டவர் சத்தியத்தை நம்ம சொல்லி அவரோட ஊழிய பாதையில நம்ம அவங்கள நடத்தி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தோம்னா நம்ம சர்ச்சு ஃபுல்லாயிடுங்க. ஆமென், அல்லேலூயா. இது நம்ம செய்யலாமா? அல்லேலூயா. யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த சர்ச்சு ஃபுல்லா ரொம்ப வெளியே கேட்ட வரைக்கும் நம்ம நிரப்பலாமா? அதுதான் ஆண்டவருடைய ஆசை. ஆண்டவருடைய ஊழியனா இதுதான் ஆட்களை அறுவடை செய்யணும். அதுதான் நம்முடைய வேலை. நமக்கு சத்தியத்தை போதிக்கிற வேலை நம்ம நமக்கு போதிப்பாரு. நாம அதன்படி கீழ்ப்படிந்து நம்ம ஒவ்வொருவரையும் அறுவடை செய்யணும். அதுதான் பிரியமான காரியம். ஆண்டவருக்குள்ள பிரியமான காரியம் நம்ம ஃபுல்லா செஞ்சுட்டாலே நமக்கு பாதி ஊழியம் செஞ்ச மாதிரி தான். ஒரு பாட்டு எடுத்து பாடலாமா? ஜெபத்தோட ஜெயகீதங்கள்ல 158வது பாடல்னு நினைக்கிறேன். எஸ், 158. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. Stop.
செஞ்சாலே நமக்கு அவருக்கு பாதி ஊழியம் செஞ்ச மாதிரி தான். அல்லேலூயா. நம்ம இதை எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணலாமா? நம்ம சகோதரிக்கு பார்க்க நம்ம சொல்றேன், செவ்வாய்க்கிழமையான சகோதரிக்கு மீட்டிங் நடக்கணும். கண்டிப்பா நம்ம எல்லாம் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த வசனத்தை கொடுத்த என் தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துறேன். ஆமென்.